இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மின்னவின மாதாவினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில், உங்களுக்காக ஜெபிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே மனித வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தேடல் இறை வார்த்தை என்கின்ற சிந்தனையில் உங்களோடு சிந்தித்து பார்க்க நான் விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தேடல் இறை வார்த்தை. இறை வார்த்தை முதலில் எப்படிப்பட்டது என்பதை முதல் பாப்பானவர், ஆண்டவரால் பாறை என அழைக்கப்பட்டவர், திருத்தூதர்களின் தலைவர் பேதுரு இறை வார்த்தையை குறித்து நான் வாசித்த அந்த திருமுகத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். அது இறைவனால் தூண்டப்பட்டது, மனிதனுடைய விருப்பத்தால் ஒருபோதும் அது உண்டானதல்ல, பேசப்பட்டது அல்ல, பொறிக்கப்பட்டது அல்ல. அதுதான் இப்போ இறை வார்த்தையினுடைய முதல் தன்மையாக நாம் இன்றைக்கு கொள்ளுகிறோம். அந்த வகையிலே இறை வார்த்தை நமக்கு எத்தகைய ஒரு சக்தி வாய்ந்தது என்பதனை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4:12 மிக அழகாக அதை எடுத்து சொல்லும். சின்ன வயசுல இந்த 8ஆம் கிளாஸ்லாம் வர படிக்கும்போது அசம்பிளில நின்று ஒவ்வொரு இறை வார்த்தை சொல்லணும் இல்லையா? நம்ம அந்த காலத்துல நம்ம ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்போம். இன்றைக்கு உள்ள பிள்ளைங்க வெவ்வேறு இடங்கள்ல பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க. நம்மளாம் சாதாரண படிப்பு படிக்கும்போது இறை வார்த்தை ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது எனக்கு ஒரு சிஸ்டர் கற்றுக் கொடுத்தது தான். அந்த சிஸ்டர் கற்றுக் கொடுத்த ஒரு இறை வார்த்தை இன்றைக்கும் மறக்காம இருக்கிறது. எபிரேயர் 4:12 யாருக்காவது தெரியுமா? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4:12. இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் மஜ்ஜையையும் குத்தி ஊடுருவுகிறது என்று அந்த இறை வார்த்தை கடந்து செல்லுகிறது. இவ்வாறு இறை வார்த்தையினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நாம் எபிரேயர் திருமுகத்தை எழுதிய அந்த ஆசிரியர், அதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, பவுலடியாராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆசிரியர் இவ்வாறு எழுதுகிறார். திருப்பாடல் ஆசிரியர் இறை வார்த்தையை எவ்வாறு சொல்லுகிறார் பாருங்கள். 119வது திருப்பாடலிலே வசனத்திலே, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஒளியும் அதுவே. இந்த இறைவார்த்தை நிறைய இடங்கள்ல எழுதி போடப்பட்டிருக்கும். இறைவார்த்தையினுடைய தன்மையை திருப்பாடல் ஆசிரியர் எவ்வாறு சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்போ யூத மரபு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இருக்கிற புதிய ஏற்பாடு, திருத்தூதர்கள், தொடக்க திருவை, எல்லாரும் இறை வார்த்தை ஒரு முக்கியமான ஒன்று, இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கின்ற ஒன்று, இறைவனால் தூண்டப்படுகிற ஒன்று, அது நமக்கு வாழ்வளிக்கின்ற ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஒன்று என்று ஒரு தேடலில் அவர்கள் கண்டறிந்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் தான் இந்த இறை வார்த்தை. இறை வார்த்தை அப்படின்னா மனித வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தேடல் என்பது இதிலிருந்து தெள்ள தெளிவாக தெரிகிறது. நம்முடைய திருப்பலியும் 2 பெரும் பிரிவுகளை கொண்டது. ரொம்ப முக்கியமான 2 பிரிவு என்னலாம்? இறை வார்த்தை பகுதி, நற்கருணை பகுதி தான். முதல்ல வார்த்தையை பிட்டு கொடுக்கிறோம், இரண்டாவது அப்பத்தை பிட்டு கொடுக்கிறோம். இது ரெண்டும் இருந்தால்தான் உண்மையான திருப்பலி, முழுமையான திருப்பலியாக அது அமைகிறது. அப்போ இறை வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய கிறிஸ்தவம், திருச்சபை நம்மை அதனை அதிகமாய் தியானிக்க அன்போடு அழைக்கிறது. ஆனால் சில நேரங்கள்ல இறை வார்த்தையினுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டதான் போயிருது அப்படின்னா, தேவைக்கு பயன்படுத்துகிற ஒன்றா மாறி விடுகிறது இல்லையா? வீட்டில் அப்படிதான். ஒரு வீட்டில் நீங்க பைசாவெல்லாம் எங்க வைப்பீங்க, காசுலாம் எங்க வைப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்க வைப்பாங்க? பெரும்பாலும் சில வீட்டிலலாம் இந்த சீனி டப்பா, அரிசி டப்பா அதெல்லாம் வைப்பாங்க. ரொம்ப திறமசாலி சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் எங்க தெரியுமா வைப்பாங்க? பைபிள்குள்ள தான் வைப்பாங்க. ஏன்னா அதுதான் யாரும் திறந்து பார்க்க போறது இல்லை இல்லையா? ஆமா. அப்படி தேவைக்கு நம்ம பயன்படுத்துறது சில நேரங்களில் இறை வார்த்தையா மாறிடுது. இப்படிதான் ஒருத்தர், சிலருக்கு பழக்கம் இருக்கும், பைபிளை சும்மா இப்படி எடுத்து பாக்குறது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு,
அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி எடுத்து பார்க்கும்போது யூதாஸ் நாண்டு கொண்டு இறந்தான். என்ன ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை தந்துட்டாரு, நீயும் போய் அப்படியே செய், என்னது செய்வதை உடனே செய் அப்படின்னு வந்துச்சான். இப்படி வாசிக்கலாமா இறை வார்த்தைய? அப்படி வாசிக்கிறது தவறு இல்லையா? நானும் ஃபாதர் பிரபுவும் கிளாஸ்மேட்டு. அப்போ நாங்கள் இனிஷியேஷனில் சேரும்போது எங்களை பார்த்து ஒரு பெரிய விமர்சனம் ஒன்று வந்துச்சு. என்ன விமர்சனம் அப்படின்னா, இறையியலாளர்கள் கூட தியாலஜி கடைசி வருஷம் படிக்கிற அந்த ஃபாதர்ஸ் கூட, அந்த டீக்கன்ஸ் கூட இவ்வளோ பைபிள் வாசிக்க மாட்டாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் என்ன இவ்வளோ பைபிள் வாசிக்கிறீங்க? ஏன் அப்படின்னா, எங்களுக்குள்ள ஒரு போட்டி. எங்கள் 12 பேர் நாங்கள் சேர்ந்துருந்தோம். யாரு பைபிளை முதல்ல வாசிச்சு முடிக்கிறான் அப்படிங்கிறத ஒரு போட்டி இருந்துச்சு. எல்லாருமே வாசிச்சு கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அதனால அப்போ வாசிச்சு என்ன கேள்வினாலும் கேட்கலாம் அப்படின்னு வந்துடக்கூடாது. நம்மளாம் மனிதர்கள் தான் இல்லையா? இயல்புகள் உண்டு, மறதி உண்டு, திரும்ப திரும்ப வாசிக்கணும். அதுதான் இறை வார்த்தை. இப்படி ஒரு குடும்பத்துல இறை வார்த்தையை வச்சு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபாதர்கிட்ட ஒரு தம்பதியினர், அதிகமா சண்டை வர்ற ஒரு தம்பதி, வீட்டுல எப்பவும் பிரச்சனை தான். அதுவும் அந்த லீவ் டைம் அப்படின்னா கூட கொஞ்சம் பிரச்சனை. பையனை நீ பாரு, பிள்ளைய நீ பாரு அப்படின்னு பெற்றோர் எப்போ ரெஸ்ட் எடுக்கலாம். விபிஎஸ்லாம் ஆரம்பிச்சுன்னா ஃபாதருக்குலாம் ரொம்ப நன்றி சொல்றாங்க சில பெற்றோர். ஏன்னா வீட்டுல தாங்க முடியல ஃபாதர் டார்ச்சர், நீங்களாவது கூப்பிட்டு பிள்ளைங்கள ஏதாவது சொல்லி கொடுங்க, வீட்டுல அவங்களால அவங்க பண்ற தொல்லையை தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி ஒரு குடும்பத்துல பெரிய பிரச்சனை என்னாச்சு, ஃபாதர்கிட்ட வருது இல்லையா? நம்ம பெரும்பாலும் ஃபாதர் வந்தா சமாதானப்படுத்தி விடுவாங்க அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. அப்படி வந்த பொழுது சரிம்மா போனதெல்லாம் போட்டோம், 2 பேர்ட்டையும் சொல்லி தனித்தனியா பேசியாச்சு. அப்போ மனைவிட்ட ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா, சரி நீ சமாதானத்தை நீங்க ஏற்படுத்துங்க, சரிதானா? அதுக்கு ஏதாவது ஒரு அக்கேஷன் வரணும், ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு வருதா, யாருக்காவது பிறந்த நாள் இல்லைன்னா அவங்க திருமண நாள். ஆமா ஃபாதர், நாளைக்கு எங்களுக்கு திருமண நாள், பரவாயில்லையா, ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு கேக் ஏதாவது கட் பண்ணுங்க. சரி ஃபாதர், ரொம்ப நல்ல விஷயம்தான். எல்லாருமே கூப்பிட்டு அந்த நாங்க சந்தோஷமா இருக்கோங்கிறத காட்டிக்கிடலாம். இன்னைக்கு தேதியில அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? சோசியல் மீடியால நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு காட்டிக்கிடுவோம். வீட்டுக்குள்ள வந்தா அடிப்படியும் சண்டையும் தான். ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் இதுலலாம் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் பாருங்க அப்படின்னு ஊருக்கு காட்டிக்கிடுறது. வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரே அடியும் தடியும் தான். இந்த குடும்பத்துல கல்யாண நாள் வந்தாச்சு. அப்போ ஃபாதர் சொல்றாங்க, இறை வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. பிரபு ஃபாதர் தான் சொன்னாருன்னு வச்சுக்கிடுங்களேன். இறை வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால கேக்ல நீங்க ஹாப்பி ஆனிவர்சரி ஏதாவது பேரு எழுதுறதுக்கு பதிலா ஒரு இறை வார்த்தை எழுதுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். என்ன இறை வார்த்தை எழுதணும் ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே ஃபாதர் ஒரு இறை வார்த்தை சொல்றார். 1 யோவான் 4:18, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது, அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு கிடையாது. அப்போ 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், அது பிரச்சனை, அச்சம், பயம் அப்படின்லாம் இருக்குது. அதனால முழு அன்பு இருக்கிற இடத்துல அச்சம் இல்லை. அதனால இன்னையில இருந்து நம்ம முழு அன்போடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். இந்த வீட்டம்மாவும் சரி ஃபாதர் அப்படின்ட்டு போயாச்சு. வீட்டுக்காரர்கிட்ட இதே விஷயத்த சொல்லி, சரிங்க இனி நம்ம சண்டை பிரச்சனை சச்சரவுகள்லாம் வேண்டாம், என்ன செஞ்சிடணும், நம்ம ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி போன்ல என்ன சொல்றாங்க, கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிருங்க, அதுல 1 யோவான் 4:18 அந்த கேக்காரங்கிட்ட சொல்லுங்க, அவங்க நெட்ல இருந்து கூட எடுத்து எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கணவரும் போயிட்டாரு, என்ன ஞாபகத்துல இருந்தாரு சொல்லியாச்சு. போய் பார்த்துட்டு கேக்க கொண்டு வந்தா 1 யோவான் 4:18 பதிலா அந்த கடைக்காரர் என்ன போட்டாரு, யோவான் நற்செய்தி 4:18 போட்டாரு. கேக்கல என்ன வார்த்தை எழுதி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல, எனவே நீர் கூறியது உண்மையே. அப்ப இறை வார்த்தைய முறையா பயன்படுத்தலைன்னா என்னென்ன காமெடிலாம் வீட்டுக்குள்ள நடக்கு பார்த்தீங்களா? ஆமா, ஒழுங்கா கவனிக்கணும், ஒழுங்கா இறை வார்த்தையை எப்படி மரியாதையா வாசிக்கணுமோ அதற்கு ஏற்றபடி வாசிக்கணும். அப்ப இன்னைக்கு ரொம்ப நல்லா கவனிக்கணும், சரிதானா? அப்ப இன்றைக்கு இறை வார்த்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நாம சொல்லி இருக்கிறோம். இறை வார்த்தை விண்ணிலிருந்து எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொன்னதை நாங்களாம் கேட்டோம் அப்படின்னு பேதுரு சொல்றாரு மக்கள்கிட்ட.
இப்படி விண்ணிலிருந்து வந்த குரலை நாங்க கேட்டோம். உண்மையிலேயே நாங்க அந்த மலையில திருவுருவ மாற்றம் அடைந்த மலையில நாங்க கேட்டோம். அது மாதிரி எல்லா இறைவாக்கினர்களுக்கும் இறை வார்த்தை, இறை வாக்கு இவ்வாறு உரைக்கப்பட்டது. இந்த இறை வாக்குகளின் தொகுப்பு தான் இந்த திருவிவிலியம் என்று பேதுரு மிக அழகாக அந்த தொடக்க திருச்சபைக்கு சொல்லுகிறார். அப்போ இறை வார்த்தை நமக்கு மிக முக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு ஊற்றாக இருக்கிறது, மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. நற்கருணையை நாம் கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் என்று நாம் அழைப்பது உண்டு. அதுபோன்று இறை வார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன் இந்த இறை வார்த்தை நமக்கு இவ்வளவு முக்கியம்? இந்த இறை வார்த்தை நமக்கு அப்படி என்ன தருகிறது என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, இறை வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தொடக்கத்திலிருந்து தந்து கொண்டிருக்கிறது. இந்த இறைவனினுடைய வார்த்தையால் தான் உலகம் உண்டாகிறது. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, இறை வார்த்தையினுடைய ஆற்றல் ஆற்றல் ஆற்றல்ங்கிறீங்களா, அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, உலகம் உண்டானது இந்த இறை வார்த்தையில் தான் என்பது நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம். ஒளி உண்டாகுக என்று சொன்னார், ஒளி உண்டாயிற்று. எல்லாவற்றையும் படைத்தது இந்த இறை வார்த்தை தான். எல்லாவற்றையும் காத்தது, மீட்டது இந்த இறை வார்த்தை தான். அது எப்படி? தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. வாக்கு என்னும் மனிதரே கடவுளாய் இந்த உலகிற்கு வருகிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தை மீட்டவர் யார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப உலகத்தை படைத்தது இறை வார்த்தை, உலகத்தை காத்து கொண்டது, மீட்டது இறை வார்த்தை, உலகத்தை வழி நடத்துவது இறை வார்த்தை தான். அதுதான் இன்றைக்கு அந்த திருப்பாடல் ஆசிரியனுடைய அந்த 119 115 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் காலடிக்கு உம் வாக்கை விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அப்ப இறை வார்த்தை எப்படிப்பட்டது, அது என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மூன்றாவது, அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில இறை வார்த்தை எலிசபெத் மாலை சந்தித்து பேசுகிற அந்த ஒரு நிகழ்வு தான் இல்லையா? ஆண்டவரினுடைய வாக்கு மரியாவுக்கு வழங்கப்படுகிறது. முதல்ல இறை வார்த்தை அன்னை மரியாவுக்கு மிக அழகாக கொடுக்கப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 1:28 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அருள் மிக பெற்றவரை வாழ்க அப்படிங்கிறது தான் அன்னை மரியாவுக்கு இறைவாக்காக முதலில் கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. அந்த இறைவாக்கு யார் கொடுக்கிறார்? அருள் மிக பெற்றவரை வாழ்க. கபிரியல் தூதர் ஒரு மங்கள வார்த்தை சொல்லுகிறார். ஆனால் கபிரியல் தூதரினுடைய வார்த்தை அல்ல அது, மாறாக தந்தை கடவுள் கபிரியல் தூதர் வழியாக பேசுகிறார் இல்லையா? நமக்கு ஒரு லெட்டர் வருது அப்படின்னா போஸ்ட்மேன் நமக்கு அந்த லெட்டர் தரல, எழுதல. யார்தான்? யாரோ ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க. ஃப்ரம் அட்ரஸ் எங்கேயும் இருக்குது, டு அட்ரஸ் நாமளா இருக்கிறோம். அதனால நமக்கு அன்னை மரியாவை சந்தித்து அந்த இறை வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது அது தந்தை கடவுளினுடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறார். அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்று அங்கு முதல் இறை வார்த்தை அன்னை மரியாவுக்கு கொடுக்கிறார். அந்த இறை வார்த்தையின் பின்னணியில் தான் அன்னை மரியாள் இதனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதன் பிறகு எலிசபெத் மாலை சந்திக்கின்ற பொழுது மரியா அவரை வாழ்த்துகிறார் இல்லையா? லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்துல நாம வாசிக்கின்றோம். அங்கு மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அங்கு இறை வார்த்தையை கேட்கின்ற திருமுழுக்கு யோவான் பிறப்பதற்கு முன்பே அந்த இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டவராக இருக்கிறார். அந்த திருமுழுக்கு யோவானினுடைய தாகம் நம்மிலும் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு அன்னை கன்னிமரியாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு எலிசபெத் அம்மாள், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி அவரும் அன்னை மரியாவை புகழுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு உடன் இருக்கிறார், வயிற்றினுள்ளே ஒரு குழந்தையாக இல்லையா? அப்போ அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அவரின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அங்கு இறை வார்த்தையை நாம் மையமாக சொல்லலாம். அங்கு இந்த நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது என்றால் அதை வார்த்தையாக அன்னை மரியா உள்ளத்திலே பதித்து வைத்திருக்கிறார். இறுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகின்ற பொழுதும் ஒரு இறை வார்த்தை, இவரே உம் தாய், இவரே உம் மகன் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அங்கு அன்னை மரியா இறை வார்த்தையினுடைய தாயாக அல்லது இறை வார்த்தை அன்னை மரியாவை புகழுகின்ற ஒன்றாக, யார் என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த இடத்திலே அன்னை மரியாவை இன்னும் புகழுகிறார். அப்படி ஆண்டவருடைய வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருகிறதோ, எங்கெங்கெல்லாம் அன்னை மரியாவை புகழுகிறதோ, இதெல்லாம் அன்னை மரியாவினுடைய தேடலினுடைய ஒரு வழியாக இருக்கிறது. அப்போ மரியாவும்
இறை வார்த்தையும் ஒன்றோடொன்று பிணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அன்னை கன்னிமரியாள் இங்கு வாழ்ந்திருக்கிறார். எனவேதான் அவர் தாயாக, அனைவரினுடைய தாயாக, கடவுளினுடைய தாயாக ஒரு சிறப்பு ஆசீர் பெற்றவராக திகழ்கிறார். அப்ப இறை வார்த்தையை யார் யாரெல்லாம் கொண்டு அதை அடித்தளமாக வைத்துக் கொண்டு அதை நம்முடைய வாழ்வின் ஒரு சூத்திரமாக அல்லது ஒரு ஃபார்முலாவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஒழுங்காக வைத்து நாம் அதனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நாம் எல்லாரும் அன்னை மரியாவின் வழியிலே பின்பற்றுகிற பிள்ளைகள், நம்முடைய தாயினுடைய பிள்ளைகளாக நாம் சிறப்பான பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்வினுடைய தேடல் இறை வார்த்தை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வினுடைய தேடல் இந்த இறை வார்த்தைக்குள் இருக்கிறதா? வாழ்க்கைய எனக்கு தேதியில எப்படி வாழணும், எங்க போய் வாழணும், எந்த இடத்துல போய் எந்த யார்கிட்ட அறிவுரையை கேட்கறது அப்படின்னு திக்கு திசை தரமாறி நிக்கிற ஒரு கூட்டமா நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அது குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா, இந்த 10, 12ஆம் வகுப்பு படிச்ச பிள்ளைங்கள் எல்லாம் அந்த சொந்தக்காரங்கிற பேர்லயும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்லயும் பல அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா? இங்க போயிரு, இதை படிச்சிரு, அதை பண்ணிரு, இதை பண்ணிரு அப்படிங்கிற பல அட்வைஸ் கொடுப்பாங்க. நிறைய ஒரு அறிவுரைகள் இலவசமா வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எது இலவசம்? ஒருத்தர் பேசுறது தான் ஒரு இலவசமா இருக்கும். இன்னைக்கு தேதியில வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லை இல்லையா? என்ன பேசணும் அப்படிங்கிற ஒன்று நமக்கு தெரிவதே இல்லை. எதை பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிவதில்லை. ஏனெனில் வார்த்தைக்கு நாம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மறந்தவர்களே, ஒரு அறிவியல் ஆய்வு ஒன்று அழகாக சொல்லுகிறது. அதாவது அந்த மேக்னெட்டிக் வேவ்லென்த், இதை ஆய்வு செய்கிற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்துக்குள்ள, வளிமண்டலத்துக்குள்ள தங்கிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எப்படி நாம நம்முடைய பார்க்கிற ஒவ்வொரு விஷயமோ அல்லது நம்முடைய உடலுடைய அந்த எலும்புகள் இதெல்லாம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அழியாது இல்லையா? நம்ம பார்க்கிற விஷயம் இது. ஆனா நம்ம பார்க்காத நம்முடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது, இது தங்குவதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின உண்மையான வார்த்தைகள் இன்னும் நிறைய இருக்கும், இதெல்லாம் தேடி எடுத்துடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபாதர் சும்மா பிளாக் மேஜிக் மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மை இது அறிவியல் ஆய்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம சிந்திக்க முடியாத, நம்மளால யோசிக்க முடியாத நிறைய விஷயங்கள் உலகத்துல வந்தாச்சு இல்லையா? அது மாதிரி இந்த பேசிய வார்த்தைகளை எடுத்து விடலாம் என்றும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் நாம் பேசுகிற வார்த்தைகள் இல்லையா? அப்போ யோசிச்சுக்கிடுங்க, ஒரு தேதியில ஒரு 2030 நம்ம பேசின வார்த்தையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு ஒண்ணு வருதுன்னு வைங்களேன். அப்போ இந்த உலகத்துல யாருமே பொய் சொல்லிட முடியாது இல்லையா? ஆமா, யாருமே யார் பத்தி சொன்ன விஷயங்கள், புரணி பேசுற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஃபோல்டர் போட்டு இந்த அண்ணாச்சி இந்த அக்கா இன்னைக்கு இவ்வளவு புரணி பேசி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு எடுத்துடலாம் இல்லையா? இன்னைக்கு தேதியில போன் பேசுறதையே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசுற எல்லா போனும் ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகிதான் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகுது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வாட்ஸ்அப் காலா இருந்தாலும் சரி, எந்த காலா இருந்தாலும் சரி, பேசுற எல்லாமே ஒரு இடத்துல போய் ரெக்கார்ட் ஆயிரும். அதன் பிறகு இன்னொரு இடத்துக்கு அது நகர்ந்து செல்லுகிறது. அப்போ இன்றைக்கு வார்த்தைகளை சேமிக்கிறதுக்கும் வார்த்தைகளுடைய மதிப்பு இன்னைக்கு இதில் அதிகமான ஒரு வசூல் எதுல கிடைக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய தலைவர்கள் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிற அவங்க போன் ரெக்கார்டு கிடைச்சிச்சுன்னா பெரிய தொகை கொடுக்கப்படுகிறது. இப்படி உலகம் போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில, வார்த்தைக்கு மதிப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில, இன்னைக்கு தேதியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அல்லது ஆண்டவராம் கடவுள் நமக்கு தருகிற இறை வார்த்தை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் தேடலாக இருக்கிறதா முதல்ல என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம் என்பார்கள். அவருடைய அர்த்தம், ஆற்றல், அது எப்படி செயல்படுகிறது, என்ன சக்தி கொண்டிருக்கிறது, மரியாவினுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் சிந்தித்தோம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த இறை வார்த்தையினுடைய பங்கு என்ன? ஒரு அல்பின் ஒரு ஃபாதர் உண்டு, இருந்தகிறதா அவங்களுக்கு இல்லையா? நம்ம அண்ணன் கூட்டப்பள்ளியில தான் பங்கு தந்தையா இருக்கிறாங்க. அவங்களுடைய பங்கு இதுக்கு முன்னாடி அந்தோனியார்புரம்னு ஒரு ஊர் இருக்கு தூத்துக்குடியில, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருவேளை. இந்த கோயிலெல்லாம் ஒரு ஃபாதரோ இல்லை யாரையாவது பிள்ளைகளையோ வாழ்த்தணும் அப்படின்னா பொதுவா கரம் ஒலி எழுப்புறது நம்முடைய வழக்கமா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த ஃபாதரனுடைய பங்குல அவர் செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு மறக்க முடியல பாருங்க. அவர் செஞ்ச ஒரு விஷயம், ஒருவர் நம்ம வாழ்த்துறோம், தந்தை பிரபு அவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான நன்றியை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க மக்கள்? ஒரு இறை வார்த்தையை சொல்லுவாங்க. நீங்கள் கடவுளின் நிறையாசிரை பெற்று சிறப்பாக அன்னை மரியாவை போல வாழ்த்து பெற வாழ்த்துகிறோம்
அப்படிங்கிற ஒரு இறை வார்த்தையை அவங்க சொல்றாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. சரிதானா? நம்முடைய வீட்லயும் சில நேரங்களில் இறை வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த மேரேஜ் இன்விடேஷன் கார்டுல மேல ஒன்று போட்டுருவோம் இல்லையா, இந்த காரியம் கர்த்தரால் ஆனது. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தைய நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். அப்போ ஒரு சில இடங்கள்ல நமக்கு இறை வார்த்தை பயன்படுத்துகிறோம், ஆனால் முழுமையான ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் அதை பயன்படுத்துகிறோமா? இன்னும் அதிகமாக நாம் எப்படி இறை வார்த்தையை பயன்படுத்த முடியும் என்பதை இன்றைக்கு சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் அப்படின்னு பவுலடியார் மிக அழகாக சொல்லுவார். இறை வார்த்தையை கொண்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் இல்லையா? நம்முடைய பங்குல இருக்கிற ஒரு பக்த சபையா இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய அன்பிய கூட்டங்களா இருக்கலாம், எல்லா இடங்கள்லயும் மையமாக இருக்க வேண்டியது இன்றைக்கு இறை வார்த்தை தான். ஒரு 4 பேர் கூடிடுறோம் அப்படின்னாலே அங்கு இறை வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா இறைவனுடைய பிரசன்னம் அங்கு வந்து விடுகிறது. இறை பிரசன்னத்தை நம்ம கொண்டு வரணும்னா ஒன்று நற்கருணை ஆசீர் முழு பிரசன்னத்தோடு இருக்கிறார். இறைவனினுடைய அந்த இன்னொரு பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு இறை வார்த்தையை பயன்படுகிறார். இறை வார்த்தையை நம்ம உறக்க ஒலிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது அங்கு நம்மிடத்துல இறைவன் எழுந்தருளி வருகிறார் என்பார்களே. அதனால இன்றைக்கு கூடி வருகிற இடங்களில் எல்லாம் இறை வார்த்தையை எடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே நாள்தோறும் இந்த பிரசன்னத்தை கொண்டு வரலாம. குடும்ப ஜெபம் அப்படின்னு ஒண்ணெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒரு காலத்துல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு குடும்ப ஜெபங்கள்லாம் மாறிட்டு இல்லையா? அப்படிப்பட்ட அந்த குடும்ப ஜபங்கள் அதை வாசிக்கின்ற பொழுது இறை வார்த்தை நம்மோடு இருக்கிறது. நீங்க நம்ம வேறு இடங்கள்ல போய் சுரூபமும் ஜெபமாலையும் வாங்கி வாங்கி அங்கங்க தொங்க விட்டு பெரிய பெரிய கப்போர்ட்லாம் அடிச்சு நீங்க ஆண்டவரை உள்ளத்துக்கு வச்சு அதுல இறை பிரசன்னத்தை தேடுறதை விட இறை வார்த்தையை நம்ம வாசிச்சாலே நம்முடைய குடும்பங்களுக்குள் இறை பிரசன்னம் வந்து விடுகிறது என்பார்களே. மிக எளிதான ஒன்று. ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆக்கிறாதீங்க. கடவுளை ரொம்ப காஸ்ட்லி கடவுள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சாதான், ஒரு பூஜை அறை வச்சாதான், ஒரு பெரிய சுரூபம் வாங்கி வச்சாதான் கடவுள் நம்ம கிட்ட வருவாரு, நாம போய் மாலைய மாதாவுக்கு தங்கத்துல போட்டாதான் கடவுள் நம்ம கிட்ட வருவாரு அப்படிங்கிற காஸ்ட்லியா கடவுள் இல்ல. கடவுள் எளிமையா இருக்கிறார். சாதாரண ₹1 கூட மதிப்பில்லாத வெண்சிறு அப்ப துண்டுல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த இறை வார்த்தை அன்னைக்கு தேதியில ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றா இருந்துச்சு. அப்போ எல்லா மக்களும் வாங்கணும்னு ஆர்வமா இருந்தாங்க. இன்னைக்கு எளிதாக கிடைக்குது, ஃப்ரீயா கிடைக்குது. மொபைல்ல ஆப் மூலமா ஃப்ரீயா இருக்கு இறை வார்த்தை இல்லையா? எத்தனை பேர் நம்ம அப்படிப்பட்ட ஒன்றை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கு சிந்திச்சு பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வில் தேடல் இந்த இறை வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய ஆற்றலை நம்ம உணர்ந்திருக்கிறோம், அந்த சக்தியை உணர்ந்திருக்கிறோமா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு பைபிள்னு இப்படி நாம கோர்த்து கொடுக்கப்படல. ஒரு கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த பைபிளினுடைய நிறைவு வருகிறது. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இறை வார்த்தையை அவ்வளவு மதிப்போடும் மாண்போடும் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதிகமாக இறை வார்த்தையை பயன்படுத்துவதும் இல்லை, அதனுடைய ஆற்றலும் தெரிவதில்லை, இறை வார்த்தை தெரிவதே இல்லை. எனவே இறை வார்த்தை அதிகமாக எடுப்போம், தியானிப்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இறை வார்த்தையை முதன்மைப்படுத்துவோம். எப்படி நாம பிதாசுதன் போடுறோமோ அது மாதிரி பைபிளையும் இறை வார்த்தையும் நம்மோடு பயணிப்போம், அதோடு கூட பயணிக்கணும். தொடர்ந்து அதை வாசிச்சுக்கிட்டே இருப்போம். கடவுளுடைய நீதி, இரக்கம், அவருடைய விஷன், கடவுள் என்ன நினைக்கிறாரு, எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு அவர் விரும்புறாரு, எல்லாம் இந்த திருவிவிலியத்துல நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த இறை வார்த்தையினுடைய தேடல் எவ்வளவு இருக்கிறது? ஒரு சிலர் தேடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு இறை வார்த்தை இங்கு பிட்டு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இறை வார்த்தையினுடைய அந்த மதிப்பும் மாண்பும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதையும் நாம் நாள்தோறும் இங்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கேட்பதற்கு நமக்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை, நமக்கு ஒரு நாட்டமும் இல்லாமலும் போய்விட்டது. ஆனால் இதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பார்ந்தவர்களே, அந்த ஆர்வத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கடத்த போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து விட்டிருக்கிறோம். எப்படி இந்த இறைவார்த்தையினுடைய தாகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது? இன்றைக்கு இதுல வாசிக்கிறதுக்கு கூட நிறைய பேருக்கு முடியல இல்லையா? பைபிளை வாசிக்கிறது அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு பெரிய கஷ்டமான ஒன்றா இருக்கு. பைபிளை இந்த ஸ்டேஜ் நம்முடைய பீடத்துல வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் வாசிக்கல, எங்கேயாவது அன்பியத்துல இது ஒரு இதை எடுத்து வாசிங்க, நான் வாசிக்கல அப்படிங்கிற தயக்கம் தான் நிறைய பேருக்கு இருக்கிறதே வெளிய நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம், இறை வார்த்தையை எடுக்கிற அந்த ஆசீர்வாதம், அது தருகிற ஆசீர்வாதத்தை பெற நாம் யாரும் தயாராக அவ்வளவாக இல்லை. இந்த ஆர்வம் எங்கு குறைந்திருக்கிறது? ஏன் இது குறைஞ்சிருக்குது அப்படிங்கறத யோசிங்க. கொஞ்ச நேரம் அது ஒரு நிமிஷமாவது இன்றைக்கு வீட்டுக்கு போயோ அல்லது நற்கருணை நாதரை நாம எடுத்து வைக்கின்ற பொழுது அதை சிந்தித்து பார்ப்போம். இந்த இறை வார்த்தையின் மீது எனக்கு ஏன் தாகம்
குறைஞ்சிருக்கிறது, ஆண்டவர் மீது அல்லது கிறிஸ்தவத்தின் மீது எனக்கு ஏன் தாகம் குறைஞ்சு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்ப்போம். அது நம்ம அதிகமா சிந்திக்க சிந்திக்க அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த விழிப்புணர்வு தான் நமக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு, இன்னும் நாம் அதிலே ஆளப்படுவதற்கு அது உதவும். எனவே இறைவார்த்தை இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒன்றாக, இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒன்றாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகமாகவே எதிர்பார்க்கப்படும் இல்லையா? ஆண்டவர் தாளந்து உவமையில அதை தான் சொல்லுகிறார், நமக்கு அதிகமாய் தரப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு, திருச்சபை தந்திருக்கிற திருவிழி அமைப்புமாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அதிகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக நம்மிடத்துல தான் அது எதிர்பார்க்கப்படும். இன்னும் அதிகமாக அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களை விட இன்னும் ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக, கிறிஸ்தவ வாழ்வினுடைய நல்ல தேடலாக இறைவார்த்தையை நாம் எடுப்போம். இன்னும் சொல்ல போனா அப்படின்னா, ஒவ்வொரு நிலைகள்லையும் எந்தெந்த இறைவார்த்தை பகுதி வாசிக்கப்படலாம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒருவேளை நமக்கு ரொம்ப மனது சோர்வாக இருக்கிறது என்றால் இந்த இறைவார்த்தையை வாசிக்கலாம். ஒரு கஷ்ட நேரத்தில் இந்த இறைவார்த்தையை வாசிக்கலாம். கடன் தொல்லை இருக்கின்ற பொழுது இந்த பகுதியை வாசிக்கலாம். பிள்ளைகளை வளர்ப்பது இந்த பகுதி, மனைவியாக கணவனாக எப்படி இருப்பது இந்த பகுதி என்று இறைவார்த்தை அழகாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள், மறைப்பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இத்தகைய வகைகளிலே, வழிகளிலே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இறைவார்த்தையை பயன்படுத்துவோம். நம்முடைய தேடலினுடைய அந்த உச்சமாக இறைவார்த்தை அமையட்டும். இறைவார்த்தை தருகிற ஆற்றல் அளப்பரியது. அதனை ஒருமுறை நாம் உணர்ந்து கொண்டால், வாழ்வில் அந்த சுவையை நாம் கண்டுகொண்டோம் என்றால், அது என்றும் இனிமையான ஒன்றாக நம்மோடு கூட பயணிக்கும் என்பதை உணர்வோம். வினவின மாதா நம் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறார். எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்திய அதே தாய் நம்மையும் பார்த்து வாழ்த்துகிறார். நம்முடைய குடும்பங்களை வாழ்த்துகிறார். நம்முடைய தொழில் முயற்சிகள் சிறப்பாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறார். வாழ்த்துகின்ற அந்த தாய் இறைவார்த்தையையும் என் மகனையும் என்னையும் நீங்கள் எப்பொழுதும் வாழ்வில் கரம் கொண்டு நடங்கள் என்றும் நம்மளுக்கு அன்பாய் பணிக்கிறார். உணர்வோம், தொடர்ந்து பயணிப்போம். ஆமென்.